போன பாட்டிலேயே மாதங்கி சொன்னாங்க இதெல்லாம் செட் ஆகாது, வேணாம், எரிச்சிருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஆனா அதுக்கு நம்ம சதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் தட்சனோட பொண்ணு, அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்தையும் தன்னோட மூச்சு காத்தா வச்சிருக்கிற தட்ச மகாராஜாவோட பொண்ணு தப்பான வழிக்கு போக மாட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீ பேசுவோமா? ஆனா உன்னோட கானத்தை கேட்டா எனக்கு அப்படி தோணலையே. நீ யார் மீது காதல் கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் தகப்பன் அறிந்தால் என்ன பிரளயம் ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு பதறாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சொன்னா கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க? என் மனசுல யாருமே கிடையாது, நான் யாரையுமே காதலிக்கல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சதியோட அம்மா உள்ள வராங்க. என்ன கவலை அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வராங்க. கடைசி வார்த்தை கவலையை மட்டும் கேட்டிருக்காங்க போல. கூடவே சந்திரனோட பொண்டாட்டிமாருங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் கைலாயத்துல நம்ம சிவனை பார்ப்போம். நந்தியோட அப்பாவுக்காக பேசுறதுக்காக இந்த பக்கம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் சிவன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இறைவா அப்படின்னு கூப்பிட்டதும் கண்ணை முழிக்கிறார் நமது சிவன். நந்தியோட தந்தை விவசாயி சிலான் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தவிப்போட இருக்காப்ல, வயசாயிடுச்சுல்ல, அதனால நந்திய தன்னோட கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறாப்ல அப்படின்னு சொல்ல, போய் அவங்க அப்பாவை என்ன பாக்குறதுக்காக மரியாதையோட வரவேற்போட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சிவன் சொல்ல டிஸ்டர்பன்ஸ் போறாங்க. இந்த பக்கம் அம்மா அக்காமார்க எல்லா கூட்டமா வந்து சதிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்லமா, நம்ம வசந்த கால விழா நடக்குது இல்லையா, அது சம்பந்தப்பட்ட கவலை தான், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா மாதங்கி வந்துட்டாங்கல்ல, இனி கவலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆமா, இசை போட்டி முடியறதுக்குள்ள அப்படியே வெளியில ஓடி வந்துட்டியே, போட்டியில யார் ஜெயிச்சாங்க தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மாதங்கி கிட்ட கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுமானத்துல சொல்லுங்க, யாரு ஜெயிச்சிருப்பா அப்படின்னு கேட்க, யாரா இருக்கும், எல்லாருமே சிறப்பா தான் பாடுனீங்க, மேபி சந்திரனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்ல இல்ல, உண்மையை சொல்ல போனா ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம சதி தேவி தான் அப்படின்னு சொல்றாங்க. சதி தான் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்களா. அவங்களோட கானத்தை கேட்டு எல்லாரும் அப்படியே மனசு குளிர்ந்துட்டாங்களா. ஆமா மாதங்கி, ஒரு முக்கியமான மேட்ரு, நீங்க ஏதோ ஒரு காதல் வண்ணத்தை கொண்டு வரதா சொல்லிட்டு இருந்தீங்க, எப்ப கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மறந்து போயிட்டேன்ப்பா, இன்னைக்கே நான் அந்த பெயிண்டர் கிட்ட போய் அந்த காதல் வண்ணத்தை வாங்கிட்டு வரேன், துணைக்கு உங்கள யாராவது வர முடியுமா அப்படின்னு கேட்க, அக்கா மாருக ஏன் சதியை கூட்டு போங்களேன் அப்படின்னு சதியை வாண்டடா அனுப்புறாங்க. அம்மா கூட அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. சதியை கூட்டு போ, எல்லா பேரும் பிஸியா இருக்கோம், சதியை கூட்டு போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாதங்கி யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவ தெரிஞ்சுதான் பேசுறாளா, யார நம்ம சதியை சொல்றாங்க. சதி மனதளவுல நான் யாரையும் காதலிக்கல அப்படின்னு சொன்னா கூட, வாயை திறந்து உதட்டளவுல அப்படி எல்லாம் பேசினா கூட, எங்க வெளியில கூட்டு வந்தா கைலாயமலை நோக்கி போயிடுவாளோ அப்படின்னு நம்ம மாதங்கிக்கு கொஞ்சம் பயம். இல்ல அப்படி எல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு இன்னொரு பக்கத்துல மனசு பேசுது. கூட்டு போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க நம்ம மாதங்கி. அப்புறம் பேசுறாங்க, சதி எப்படி கூட்டு போக முடியும், வசந்த கால விழா சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அவளுக்கும் ஈடுபாடு அதிகம் இருக்கும் இல்லையா, அவ வேணும்னா இங்க இருக்கட்டுமே சொல்ல, இல்ல இல்ல எனக்கு அவ்வளவு வேலை இல்ல, நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிறாங்க. மாதங்கிக்கு இன்னும் பயம் கூடிக்கிட்டே போகுது. அந்த பக்கம் கைலாயமலையில சிவனை பாக்குறதுக்காக நந்தியோட தகப்பன் அந்த பெரியவரோட பக்கத்துல வந்து சேர்றார். வந்தது ஒரு வணக்கத்தை வைக்கிறார், காலில் விழுந்து வணங்குறார். அதுவும் சாட்சாங்கமாக தரையிலேயே படுத்துறார். அந்த லெவலுக்கு சிவனின் மீது பக்தி. நாம என்ன கேட்க போறோமோ அதுக்கு சிவன் என்ன பதில் சொல்லுவாரோ அப்படிங்கிற கவலை. எழுந்திருங்கள் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். எந்திரிச்சாச்சு, நான் ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்தேன், ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட வாயை திறந்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன், இருந்தாலும் வேற வழி தெரியல, அதனாலதான் உங்களை தேடி வந்தேன் அப்படிங்கிறார். அன்று ஒரு நாள் என்னோட முன்னோர்களோட வேண்டுகோளுக்கு அன்னைக்கு நான் தவம் பண்ணி என் பிள்ளைய உங்க மூலமா பெத்தெடுத்தேன். ஆனா ஒரு புள்ள இருந்துமே இப்ப நான் தனிமையில வாடுறேன், தனிமையில் வேதனை கொள்கிறேன். இந்த எளியவனுக்கு அருள் வாக்கு அளித்தவர் நீதானே, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணுங்கிறார். என்ன வேணுமோ ஓப்பனா கேளுப்பா அப்படின்னு நம்ம சிவன் சொல்லும் போது, என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி என்னால கேட்க முடியும், என்னதான் அவன் என்னோட பிள்ளையா இருந்தாலும் உங்களோட சேவகனாச்சே, அதனாலதான் என்னால கேட்க முடியாம தவிக்கிறேன் அப்படிங்கிற. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு உங்களை தகப்பன 2வது இடத்துலயும் தெய்வத்தை 4வது இடத்துலயும் வச்சிருக்காங்களே, அதுலயே தெரிய வேணாமா, நந்தியின் மீதான அந்த அதிகாரத்துல உங்களுக்கே அதிகாரம் ஜாஸ்தி, உங்களுக்கு 2வது அதிகாரம், எனக்கு 4வது அதிகாரம் தான், அதனால நீங்க சொல்றதா நடக்கும், பரவாயில்ல கேளுங்க. இவங்க 2 பேருக்குமே அவர் என்ன கேட்க போறாருன்னு தெரியும், இருந்தாலும் அதை ஓப்பனா சொல்லாம கேளுங்கன்னு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சரி, நீங்க கடைசி வரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கப்பா நந்தியை கொஞ்சம் கூட்டுவாங்கப்பா அப்படின்னு நம்ம டிஸ்டர்பன்ஸ் கிட்ட சொன்னா, அப்பா வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுமே நந்தி எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்றாங்க. பரவாயில்ல, நந்தியை தேடி கண்டுபிடிச்சு சிவன் அழைத்ததாக சொல்லுங்க, கண்டிப்பா அவர் வருவாப்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்களும் போய் தேடி கண்டுபிடிச்சு நம்ம நந்தியை கூட்டும் வந்தாச்சு. வரும்போது சிவன் நம்மள அனுப்பி வச்சிருவாரோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே தாங்க கொஞ்சம் அழுதுகிட்டே கவலையோட தான் நம்ம நந்தி இங்க வந்து சேர்றாரு. பல வருடங்களுக்கு பிறகு அப்பாவும் புள்ளையும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சொல்ல போனா அப்பா தான் புள்ளைய பாக்குறாரு, புள்ள அப்பாவை இவ்வளவு நேரம் பார்க்கவே இல்லைங்க. உங்க அப்பா வந்திருக்காப்ல, வாப்பா வந்து பக்கத்துல பாரு அப்படின்னு நம்ம சிவனே சொல்ல பக்கத்துல வராரு நம்ம நந்தி. அப்படியே அப்பா கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்குறாரு.
இருக்கிறாரு நம்ம நந்தி. ஆனாலும் முகமுழுக்க கவலை. டாடி பாசத்தோட கட்டி பிடிச்சாலும் நந்தி கிட்ட அந்த பாசம் தெரியல, கவலையே தெரியுது. அத நம்ம சிவனும் நோட் பண்ணி கேக்குறாரு. நந்தி, என் பக்கத்துல வா. ஒரு புள்ளைக்கு அப்பாவை விட முக்கியமானவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் ஒரு சேவகனுக்கும் அவனோட தெய்வத்தை விட முக்கியமானவங்க வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவன் நந்தி பதிலுக்கு சொல்றாரு. உன்ன மாதிரி ஒரு சேவகன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம சிவனே சொல்றாரு. இருந்தாலும் உங்க அப்பா உன்னை தேடி இங்க வந்திருக்கிறார், உன்னை வேண்டி இங்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறார். சிவா, ஆண்டவா, அன்னைக்கு எங்க அப்பா தனிமையில வாடுறார், ஒரு குழந்தை வேணும்னு தவம் பண்ணி உங்களை வேண்டி கேட்டாரு. நீங்களும் இந்த வச்சுக்கோன்னு என்ன கொடுத்தீங்க. நான் வந்ததோ அவருக்கு தனிமை தெரியல. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிவனை தேடி நான் இங்க வந்துட்டேன். உங்களுக்கு அன்னைக்கு என்னோட தேவைப்பட்டது, என்னோட சேவை தேவைப்பட்டது, என்ன நீங்க வச்சுக்கிட்டீங்க. இப்ப எங்க அப்பா வந்திருக்கிறார், மறுபடியும் அதே முதுமையையும் தனிமையையும் காரணமா சொல்லி என்ன கூட்டு போக பாக்குறார். இப்போ என்னோட சேவை உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி என்ன நீங்க அவர் கூடயே அனுப்ப பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன தேவை, எங்க அப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களே ஒழிய என்னோட விருப்பம் என்ன, என்னோட தேவை என்னங்கறத யாராவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு பாயிண்ட பிடிச்சு நறுக்குன்னு கேக்குறாப்ல நம்ம நந்தி. என் பேரே நந்தீஸ்வரர், என் பேர்ல பாதியா இருக்கிற உங்களை விட்டு எப்படி என்னால போக முடியுங்கிற. நான் உங்களுக்கு சேவகன், எவ்வளவோ சேவை செஞ்சிருக்கிறேன். உங்களோட தேவை அறிஞ்சு அறியாமல்லாம் இல்ல, எனக்கு தோன்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சேவை செய்யறதையே என்னோட மூச்சு காத்தா நினைச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்க உங்க மூச்சு காத்து மாதிரியே உங்க கூடயே எப்போதும் இருக்கிற இந்த நந்தி இல்லாம உங்களால இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்விக்கு நம்ம சிவனால ஸ்டார்டிங்ல பதில் சொல்ல முடியலனாலும் அப்படியே அங்க இருந்து இறங்கி நந்தியை பார்க்காம அந்த பக்கத்துல திரும்பி நின்னுக்கிட்டு, ஆம், நந்தி இல்லாம என்னால இருக்க முடியும் அப்படின்னு பதில் சொல்றாருங்க. அதை கேட்டதும் நம்ம நந்தி ஏதாவது சொல்லுவான், கோவப்படுவான் அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லாம, ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது சாமி அப்படின்னு அழுகிறான். என்கிட்ட விவாதம் பண்றதுக்காக உன்னை இங்க வர சொல்லல அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இன்றவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்யணுங்கிறார். பெத்தவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை செஞ்சுட்டா நீங்க எந்த கடவுளையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த கடவுளையும் நீங்க தூக்கி வச்சு கொண்டாடவோ இல்ல அந்த கடவுளுக்கு சேவை செய்யவோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும்னு அவசியமே இல்ல. பெத்த அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்துல உங்களுக்கு இடம் உண்டு. அதனால நீ போ, உன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய் அப்படிங்கிறார். நந்தி அப்படியே ஆடி போறாங்க. இது எனது கட்டளை அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், நந்திக்கு உசுரே போச்சு. நந்தி சிவனோட காலெல்லாம் விழுந்து கெஞ்சிராரு, இந்த உத்தரவு வேண்டாம், இந்த உத்தரவை திரும்ப எடுத்துக்கங்கிறாரு. ஆனா சிவன் கிட்ட இருந்து மௌனம் மட்டுமே பதிலா கிடைக்க நந்தி எந்திரிக்கிறாப்ல. உங்களுக்கு என்ன, நான் வேண்டாம்ல, நான் போறேன், அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை ஏறெடுத்து பார்க்காம அப்படியே திரும்பி பார்க்காம போய் சேர. நந்தியோட அப்பாவோ வந்து சிவனுக்கு சாஸ்தாங்கமா மறுபடியும் ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு கும்பிட போட்டு அப்படியே குனிஞ்சாப்லயே போயிடுறாரு. ஒரு பக்கம் இப்ப நம்ம சிவன் தனிமையில இருக்க, இந்த பக்கம் நம்ம நந்தியும் தனிமையில வாடுறாரு. நம்ம சிவனை நந்தி நினைச்சவே பார்த்துக்கிட்டு இருக்க. உன் அதீத அன்பு சில நேரம் உன்னை என்னிடமிருந்து விலக்கி வைக்க வாய்ப்புண்டு அப்படின்னு நம்ம சிவன் எப்பயோ ஒரு காலகட்டத்தில் சொன்னதை இப்பவும் நினைச்சு நந்தி அழுதுகிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் அப்பாவோ காட்டுல கிடைச்ச எல்லா கனிவகைகளையும் பழவகைகளையும் அள்ளி கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்து சாப்பிடுப்பா சாப்பிடுங்கிறாரு. அதுக்கு நம்ம நந்தி அவன் அந்த பழத்தை சாப்பிடாம கொள்ளாம சிவன் இந்நேரம் சாப்பிட்டிருப்பாரோ இல்லையோ அப்படின்னு வருத்தப்படுற. என்னப்பா நந்தி, சிவன் யாரு? இந்த 3 உலகத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடியவர், உலகத்தையே பாத்துக்கிறவருக்கு அவரை பாத்துக்க தெரியாதா அப்படிங்கிறாரு அப்பா. சதா ஈசன் ஈசன்னே தெரியறியே, இந்த அப்பனை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறியா? எவ்வளவு பெரிய கடும் தவம் புரிந்து உன்னை நான் பிள்ளையா பெத்தெடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் ஈசனுக்கு சேவை புரியணும், சிவனுக்கு சேவை புரியணும்னு வந்து நின்ன. அப்ப நான் உன்னை தடுக்கலையே, உன் விருப்பப்படியே செய்யும் சொல்லில உன்னை சேவை செய்ய அனுப்பி வச்சேன். இப்பயோ எனக்கு வயசாயிடுச்சு, என்ன பாத்துக்கிறதுக்குன்னு யார் இருக்கா? நான் ஒரு கால் போயிட்டேன்னா நம்ம மாடுகளை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? நிலத்தை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? சொல்லு, இதெல்லாம் நீதான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல எல்லாம் நாட்டம் இல்ல, சிவன் சேவையே என் சேவை அப்படிங்கிறார். என்னப்பா, எத்தனை வருஷம் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பேன், அதெல்லாம் நினைச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்டா, என்னோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எக்காலமும் எனக்கு தேவையில்லை. சிவனோட சேவையில் இருக்கிற காலம் மட்டும்தான் புனிதமான காலம், எனது காலம். அக்காலத்திலேயே கழிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே குடிசைக்குள்ள போயிடாரு நம்ம நந்தி. இந்த பக்கம் அரண்மனையில மாதங்கி ரொம்ப பக்தியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க சதிதேவி பின்னாடி வராங்க. உங்களுக்கு என் மேல கோவம்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. இருந்தாலும் என்னோட தப்புங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சிவனோட எனக்கு எந்த தொடர்பும் இல்ல, அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஐடியாவும் என்கிட்ட இல்ல. ஆனா விதி என்ன சுத்தி அந்த சிவனை இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டது, என் முன்னாடி வந்து நிப்பாட்டது. என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது நீங்க கேக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாதங்கி கிட்ட விசாரிக்கிறாங்க. மாதங்கி அப்பையும் எந்த பதிலையும் சொல்லாம அப்படியே முழிக்கிறாங்க. ஏதோ ஒன்ன மூடுற மாதிரி தெரியுதுங்க. ஆமா, இவங்க சாமி கும்பிட்டாங்க, என்ன சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மூணு அந்த திரையை விலக்கி பார்த்தா மாதங்கி சிவ பக்த, அந்த சிவனை தான் சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் எங்க, சிவனை கண்டாலே வெறுக்கிற, சிவனை பரம எதிரியா பாக்குற பிரபஞ்ச அதிபதி
தட்சனோட அரண்மனையிலேயே யார பார்க்க கூடாது, விதி என்ன சுத்தி சுத்தி அதை காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம சதிதேவியே இப்போ சிவலிங்கத்தை மறுபடியும் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றீங்க? சிவனையா நீங்க கும்பிடுறீங்க? சிவனுக்கா உங்களது பூஜை அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆம் சதி, உங்க அப்பா உருவாக்குற இந்த சமுதாயத்துல என்ன மாதிரி பக்தைகளை காக்க கூடியவர் அந்த சிவனை தவிர வேற யாரு அப்படின்னு கேக்குறாங்க. முடிஞ்ச வரை இந்த உண்மையை உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா விதி இப்ப அது உனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அந்த சிவனையே நீங்க கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதோ ஏன் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம சதிதேவி. உங்க அப்பாவுக்கு நான் சிவனை கும்பிடுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே எனக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்க அந்த தட்சனோட பொண்ணு நீ சிவனை காதலிக்கிறேன்னு சொன்னா உங்க அப்பா என்ன செய்வாரு யோசிச்சு பாரு, அதனாலதான் எதிர்த்தேங்கிறாங்க. மறுபடி நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் யாரையுமே காதலிக்கல அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னா, சும்மா நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்காத, உன் உதட்டளவுல நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் உன் கண்ணே காட்டி கொடுத்துருதுங்கிறாங்க. எனக்கு உன்னோட காதல் மட்டும் தெரியல, அந்த காதல்னால ஏற்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அழிவையும் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ காதலோட நடுவுல ஒரு பக்கம் உங்க அப்பா, இன்னொரு பக்கம் அனைத்தும் தனதாகியும் தனித்தே இருக்கும் சிவன். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நீ என்ன பாடுபட போறையோ போ, தயவு செய்து இங்க இருந்து போ அப்படிங்கிறாங்க நம்ம மாதங்கி. உனக்கு எந்த விதத்துல என்னால உதவி செய்ய முடியாது, தயவு செய்து என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு அப்படின்னு சொல்லி மாதங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சே பாத்துக்கிட்டு இருந்த நம்ம மாதங்கிய இப்படி அழுகாட்சியில பாக்குறதுக்கு நமக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சதிதேவி போனதுக்கு அப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடியே விழுந்து சிவனை வேண்டி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம மாதங்கி. இந்த பக்கம் இவங்களுக்கு இப்படி கவலை அப்படின்னா, அந்த பக்கம் கைலாய மலையில நம்ம சிவன் எப்பவும் போல அந்த பாறையில உட்கார்ந்து தியானத்துல மூழ்கி இருக்க நாரதர் அந்த பக்கம் வர. இந்த தடவை தடுக்கிறதுக்கு நம்ம நந்தி இல்ல, மாற அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கானுங்க. நந்தி இந்த மாதிரி அவங்க அப்பாவோட கிளம்பி போயிட்டான். போக மாட்டேன்னா நம்ம சிவன் தான் நந்தியை வெளியேற்றினாப்ல அப்படின்னு சொல்ல, என்ன நந்தி வெளியேற்றப்பட்டானா? ஐயோ நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே சிவனை பாக்குறதுக்காக நம்ம நாரதர் விறுவிறுன்னு போறாரு. நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேட்பாரு அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். சிவனின் பேரை சொல்லி ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாராயணா நாராயணான்னு கத்துனதும் சிவன் முழிச்சுக்கிறார். தியானத்துல இருந்து வெளியில வராரு. நந்தி இல்லாத ஒரு கைலாயத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாரு நம்ம நாரதர். இப்பதான் கேள்விப்பட்டேன் நந்தியை வெளியேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்க, தேவரிஷி ஒரு அப்பாவுக்கு பையன் செய்ய வேண்டிய அந்த கடமை தான் முதற்கடமை, அதை அவன் செய்யட்டுமே சொல்லி தான் அனுப்பி வச்சதா சிவன் சொல்றாரு. நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க, ஆனா நீங்க இல்லாம அந்த நந்தியால அந்த பக்கத்துல வாழ முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நந்தியோட அப்பா சிவா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து சிவனோட காலடியில விழுகிறார். தயவு செய்து நந்தியை நீங்களே கூட்டுக்கங்க, என் மகனை நீங்களே கூட்டுக்கங்க அப்படின்னு கதறாரு. நீங்க இல்லைன்னா அவன் செத்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்கிறாரு. நான் அவனை கூட்டிட்டு போன அந்த கணத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவன் சாப்பிடல, ஒரு துளி தண்ணீரை கூட குடிக்கல. தினம் அவன் உங்களை நினைச்சு வடிச்சு அந்த கண்ணீரால நான் வசிக்கிற அந்த காடே பாலைவனமாயி போச்சு. அவன் கவலை அந்த காட்டையே சுட்டு எரிக்கிறது. தயவு செய்து என் மகனை நீங்களே கூட்டுக்கங்க அப்படிங்கிறாரு. குடிசையில ஒரு மூலையில ஓரமா உட்காந்து வானத்தையே பார்த்தபடி அப்படியே பேனு உட்காந்துக்கிட்டு இருக்காராம். எவ்வளவு சொல்லியும் கூப்பிட்டு பார்த்தோம் அவன் இருக்கிற அந்த பொசிஷனை விட்டு நகலவே இல்லையா. யாரோ ஒருத்தர் வருவாரு தன்னை கூட்டிட்டு போவாருங்கிற மாதிரியே ஆகாயத்தை பார்த்தபடியே இருக்கான். என் புள்ளைய காப்பாத்துங்கன்னு வந்து அழுகிறார். உண்மை புரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு காலில் விழுகிறார். நான் தான் என் புள்ளைய அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன், இப்ப நானே சொல்றேன் என் புள்ளைய நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு காலில் விழுகிறார். அவர் அப்படியே எழுப்பி தப்பு பண்ணது நான் தான், யாரு சிவன் சொல்றாரு, அவனை வேதனையில ஆழ்த்தினது நான் தான் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். என்னோட பரம பக்த அவன், என் புள்ள மாதிரி அவன், மென்மையானவன் மேன்மையானவன், அவனை வன்மையில ஆழ்த்திட்டேனே, நானே போய் அவனை கூட்டிட்டு வர்றேன், இந்த கைலாய மலைக்கு நானே போய் அவனை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டு நம்ம டிஸ்டர்பன்ஸ்களுக்கு எல்லாம் ஷாக். சிவன் போவாரா? சிவன் போய் நம்ம நந்தியை கூப்பிட்டா நந்தி வருவானா? அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அப்பா முதங்க வந்து நீ பேசாம கைலாய மலைக்கே போயிடுப்பா அப்படின்னு புள்ள கிட்ட சொல்றாப்ல. பட் இருந்தாலும் இல்ல நான் போகல, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாப்ல நந்தி. இப்போ நானா எப்படி போக முடியும்னு கேக்குறாரு. அதே சமயம் நம்ம நாரதர் அங்க வராரு. நாரதா கைலாய மலையில இருந்தா வரீங்க, சிவன் சாப்பிட்டாரா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இவன் சாப்பிடல 4 நாளா, ஆனா சிவன் சாப்பிட்டாரான்னு கேக்குறா பாத்தீங்களா? ஆமா, இப்ப சிவன் எங்க எப்படி இருக்கிறா, நல்லா இருக்காரா அப்படின்னு விசாரிச்சா கொஞ்சம் திரும்பி பாருங்கிறாரு நாரதர். திரும்பி பார்த்தா நம்ம சிவன் நந்திக்காக அவன் குடிசைக்கு வெளியிலேயே வந்து நிக்கிறார். சிவனை பார்த்த அந்த கணம் நம்ம நந்திக்கு சந்தோஷம். 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்பான், அடுத்த செகண்ட் மறுபடியும் அவன் வருத்தத்துக்குள்ளாகிறான். சிவன் கிட்ட நெருங்கி போக மாட்டேங்கிறான், நின்னுக்கிறான். நாரதர் தான் போய் கைலாயமே நீ இல்லாம கலை இல்லாம போச்சு, சிவனே உன்னால நீ இல்லாம கஷ்டப்பட்டாப்ல, அதனாலதான் உன்னை கூட்டு போறதுக்காக சிவனே நேர்ல வந்திருக்கிறாரு, போ அப்படிங்கிறாரு. போக மாட்டேங்கிறான். உன்னை கூட்டு போறதுக்காக அந்த கடவுளே வந்திருக்கிறாப்ல, போப்பா அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்பையும் நம்ம நந்தி நகர மாட்டேங்கிறாரு. நந்தி நகரலனா என்ன, நம்ம சிவனே 4 எட்டு எட்டு வச்சு முன்ன வராரு. ஈகோ எல்லாம் பார்க்கல. என்னப்பா கோமா, உன் சிவன் கிட்ட நீ பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. உன்னை கூப்பிட நானே வந்திருக்கேன், திரும்பி வா, நாம கைலாய மலைக்கே போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம நந்தி கோமா ஏதாவது பேசுவான்னு பார்த்தா என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு தூரம் என்ன தேடி இங்க வர வேண்டியதாய் போச்சு அப்படின்னு சிவனுக்காக வருத்தப்படுறாரு. சிவனோட நேரம் வீணா போச்சு அப்படின்னு நினைக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், என் கூட நீ கைலாய மலைக்கு வருவதானே அப்படின்னு கேட்கிறாரு நம்ம சிவன். அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா நான் வருவேங்கிறாரு நம்ம நந்தியும். ஒரு வழியா இவங்க பாச போராட்டம் இந்த இடத்துல முடிகிற மாதிரி தெரியுதுங்க. உன்னை விட ஒரு சிறந்த பக்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, நீ என்றுமே என் மனதுக்கு
எனக்கு உகந்தவன். இன்று உனக்கு நான் ஒரு ஆசி அளிக்கிறேன். என்ன யாராவது பிரார்த்தனை பண்ணணும், என்கிட்ட ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு பக்தர்கள் யாராவது விருப்பப்பட்டா அத என் கோயில்கள்ல எனக்கு முன்னாடி உனக்கு சிலை இருக்கும். அந்த நந்தியோட சிலையோட காதுல உன் காதுல அவங்களோட குறையை எடுத்து சொன்னா அந்த குறை எனக்கே வந்து சேரும். நானே அந்த குறையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுக்கிறாரு. அதனாலதான் என்னவோ இப்ப இருக்கிற சிவாலயங்கள் எல்லாத்துலயுமே சிவனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம நந்தியை பார்த்துருவோம். அதே மாதிரி நந்தியோட காதுலயும் நிறைய பேரு அவங்களோட குறைகளை சொல்லியும் நம்ம கேட்டிருப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிகழ்வு தான் அப்படிங்கிறது இந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு தெரிய வந்திருக்கும். எப்பேற்பட்ட பேரு, எப்பேற்பட்ட புகழ் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அப்படியே நந்தி குளிர்ந்து போயிடுறாரு மனுஷன். அப்புறம் அப்பா கிட்ட வணக்கத்தை போட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கறத சொல்ல முடியாம அப்படியே மென்னுக்கிட்டு இருப்பாப்ல. இறைவனுக்கு நீ செய்ய வேண்டிய அந்த சேவைதான் உன்னோட மூச்சு காத்துன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த சேவையை தடுத்து நிறுத்தினா உன்னோட மூச்சே நிக்கிற மாதிரி அர்த்தம். அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நானே சொல்றேன், போயிட்டு வா மகனே அப்படின்னு நந்திக்கு பர்மிஷன் கொடுக்கிறாரு அவங்க அப்பா. அந்த பக்கம் நம்ம ரோஹிணி இன்னும் சந்திர என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாப்லயே அப்படின்னு வருத்தத்திலேயே அந்த குறைய சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க. பட் ஆறுதல் படுத்த முடியல. அம்மாவை பார்த்து, ஆமா எந்த கணக்குல நீங்க எனக்கு சந்திரனை மாப்பிளையா தேர்ந்தெடுத்தீங்க? கல்வி, செல்வம், வீரம், அழகு, இதுதான் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை கிட்டயோ ஒரு பொண்ணு கிட்டயோ நம்ம எதிர்பார்க்க வேண்டியதா? சம்பந்தப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்க கூடாதா? கல்வி, செல்வம், வீரம், அழகு இது எல்லாத்தையும் தாண்டி சம்பந்தப்பட்டவங்களுக்கு இடையே அன்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்த்திருக்க கூடாதா? தப்பு பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு கால் எனக்கு கல்யாணம் ஆகாமையே நான் இந்த வீட்லயே இருந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்ப என்னை இப்படி தவிக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரேவதி உட்கார்ந்து அழுகுறாங்க. தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது அப்பா அம்மாவோட கடமை. அந்த கடமையை தான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு இவங்க சொல்ல, கடமைக்காக எங்கேயாவது பிடிச்சு தள்ளி விட்டுருவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நல்லபடியா இருக்கணும் வைக்கணும் எல்லாம் யோசிக்கிறது இல்லையா? அப்படி இப்படின்னு பாயிண்ட போட்டு அடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் தனக்கான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை ஒரு பெண்ணுக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா, இல்ல அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்துட்டா வர்ற வரலாத்தையும் இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பேருமே சிங்கிள்ஸா ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. சமுதாயம்னு ஒண்ணு உருவாகாது. பிடிக்கிறோ இல்லையோ கல்யாணம்னு ஒரு பந்தத்துக்குள்ள ஒரு பையனும் பொண்ணும் உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தது குடும்பமாகும், குடும்பம் சமுதாயமாகும், சமுதாயம் ஒரு ஊராகும், ஊரு ஒரு நாடாகும். இந்த கட்டமைப்பு குலையாம இருக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்றதாக அந்த அம்மா எடுத்து சொல்றாங்க. இப்ப கூட பாரு, நம்ம சதிக்கும் நிறைய மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் சரியா அமைஞ்சு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா அவளுக்கு மாப்பிள்ளை தேடுங்க. ஒரு கால் மாப்பிள்ளையே அமையாம இருந்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி விடுறத மட்டும் செஞ்சிட வேண்டாம். பெண்களுக்கு இந்த உரிமை வேண்டும். மாப்பிள்ளையே அமையலைன்னா காலாகாலத்துக்கு அப்பா அம்மா வீட்டிலேயே கடைசி வரை தனிமையில சிங்கிள்ஸாவே வாழ்றதுக்கான அந்த உரிமை இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தன்னோட கஷ்டத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த தாய் ஒரு டயலாக விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நீ உன் புருஷனை பத்தி நம்ம தட்ச மகாராஜா கிட்ட எடுத்து சொன்னா என்ன? ஏன்னா எது எப்படியோ, ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு பின்னாடி தன்னோட மனைவிமார்கள் எல்லா பேரையுமே சமநிலையில வச்சு நடத்த வேண்டியது ஒரு கணவனோட கடமை. அப்படி பார்த்தா இது அந்த சந்திரனோட குறை, என் மருமகனோட குறை. என் ரெண்டு பொண்ணுங்களையும் சமநிலையில வச்சு நடத்தாதது அவரோட தப்பு தான். இத பத்தி நீ உங்க அப்பா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கேட்க, ஐயோ அப்பா கிட்ட சொன்னீங்க அவ்வளவுதான், என் புருஷனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அவரோட கோவமே சந்திரனுக்கு சாபமா போய் நிக்கும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவங்க பதறிக்கிட்டு பேசுவாங்க பாத்தீங்களா? அந்த பதட்டத்துல இந்த பொண்ணுக்கு தான் புருஷன் மேல இருக்கிற அந்த காதல் ரொம்பவே அழகா இந்த அம்மாவுக்கு தெரியுதுங்க. அதை அவங்க கரெக்டா எடுத்துன்னு சொல்றாங்க. இவ்வளவு பாசமா இருக்கியே, உன்னோட பாசத்தை இந்த அன்பை அவன் புரிஞ்சுக்காம இருக்கானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இதுதாமா இங்க பிரச்சனை. நான் சந்திரன் மீது கொண்ட அந்த காதல், அந்த அன்பை பத்தி சுத்தி இருக்கிற எல்லா பேருக்கும் தெரியுது, ஆனா சம்பந்தப்பட்ட அந்த மனுஷனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா எது எப்படியோ எக்காரணத்தை கொண்டும் இத பத்தி நீங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு வழியா கைலாய மலைக்கு நம்ம ஆட்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. வந்ததுமே நம்ம நந்தியை போய் இளைப்பாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு இப்ப வந்திருக்கேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கேன், உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறாப்ல. இங்க பாரு நந்தி, எனக்கு சேவை செய்வது மட்டுமே இன்னும் உன்னோட கடமையா இருக்காது. இதையும் தவிர்த்து ஒரு முக்கியமான பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோட பக்தர்கள் யாரா இருந்தாலும் இனி உன்னோட காதுல அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க. நீ அந்த குறைகளை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தினம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து உன் காதுல அவங்களோட குறைகளை சொல்லும் போது அதை கேட்டு 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 நீ மன அழுத்தத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதே மாதிரி வர்ற குறைகளை பாரபட்சம் இல்லாம கேட்டு என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அதை செவ்வனே செய்வாயாக அப்படின்னு சொல்லி அப்படியே இவரு தியானத்துக்குள்ள மூழ்கிறாரு. அப்ப நம்ம நந்தி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாப்ல, எப்படி நீங்க என்ன தேடி வந்து நான் இருக்கிற இடத்துக்கே வந்து என்ன கூட்டு வந்தீங்களோ அதே மாதிரி சதி தேவியையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போய் நீங்க கூட்டு வரக்கூடிய அந்த நாளும் வரும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவர் நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாப்ல. இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா அந்த காதல் வண்ணத்தை எடுத்துட்டு வரதுக்காக மாதங்கி ரொம்ப தனியா போறாங்க. சதிதேவியை கூட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு போகணும்னு பார்த்தா வாசல்லையே சதிதேவி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அம்மாவும் இருக்காங்க. காதல் வண்ணத்தை தேடி புறப்படலாமா அப்படின்னு நம்ம சதிதேவி
கேட்க இவ விடமாட்டா போலயே, சரி வா போலாம் அப்படின்னு மாதங்கி அவங்கள கூட்டிட்டு போற சமயம் வாசல்ல மஞ்சள ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்த ஒரு வேலைக்காரம்மா தவறுதலா அதை கீழே போட்டுறாங்க, காலால மிதிச்சிடுறாங்க. ஐயோ இது அபசகுணமாச்சே, என்ன விபரீதம் நடக்க போதோ அப்படின்னு நம்ம மாதங்கி பயப்படுறாங்க. போற காரியம் தடைபெறுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே அந்த சீனு கட் ஆகுது. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல.